இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் பெரியவர். அருமையான சகோதரரே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது சில சமயம் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். நமக்கே அதை சொல்வது போல இருக்கும். அதே சமயத்தில் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வசனமாக எடுக்க வேண்டும். அப்போதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். தோணிச்சு சொல்கிறேன், சரிங்களா? சரி, இன்றைக்குள்ள வசனம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். நேற்றோடு தொடர்ச்சி தான். அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாமா, ஐடல்ஸுடைய சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த ஃபுட்டை சாப்பிடலாமா ஐடல்ஸ்க்கு அப்படின்னு அதை பற்றி பேசிட்டு வர்றாரு. சபையாருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இன்றைக்கி 4வது வசனம் verse 4 பார்ப்போமா? As concerning therefore the eating of those things that are offered in sacrifice unto idols, we know that an idol is nothing in the world, and that there is none other God but one. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறே தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியும், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, வேற விக்கிரம் ஒன்றும் இல்லை. அப்ப இல்லாததை ஒன்று நினைத்து நீ ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நிறைய சமயம் இல்லாததை நினைத்து தான் நாம் வருத்தப்படுகிறோம். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி செஞ்சா இது நடக்குமா? ஆல்வேஸ் we are guessing things, and we have lot of doubts. இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, விக்கிரத்துக்கு படைச்சதை குறித்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு நீ நினைக்கிற, ஐடலுக்கு வச்ச ஃபுட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்குற. இப்போ விக்கிரன்னு ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒருத்தர் தான். அதனால் ஏன் சும்மாவே தேவையில்லாததெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்க, உருவாக்குறீங்க? அச்சப்பட தேவையில்லை. விக்கிரம் ஒன்று இல்லை. ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையை வைக்கும் போது, ஆண்டவர் ஒருவர் தான் மீட்பர், இரட்சகர், அவர்தான் வழி, அவர்தான் எல்லாம் என்று நீ விசுவாசித்து நம்பும் பொழுது அவர் சொல்கிறாரு, அது ஒன்றுமே இல்லையே. அப்போ 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்பட்டவர்கள் உண்டு, அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருக்காங்க. கடவுள் தேவர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான். ஆகவே நமக்கென்று ஒருவர் இருக்கிறாரு, அவர் சகலமும் அவர் தான். இஸ் எவ்ரிதிங் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால சின்னதுக்கெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தை ஒட்டி அந்த பயப்படாதீங்க. அப்படிதான் சொல்ல தேவையில்லாத டென்ஷன் வரும். ஐயோ, அங்கே போயிட்டுமே, அது அங்கே இதை பார்த்துட்டுமே, அதோ இதை பண்ணிட்டுமே, இப்படியெல்லாம் இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்யுங்க. அப்போ விற்கிறதுக்கு படைச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா பார்ப்போம். பிறகு பவுல் என்ன சொல்கிறாருன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். வசனங்களை வாசித்து தியானித்து நீர் பேசுகிறதை உணர்ந்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. Help us to meditate, read your word and meditate, Lord, when you're speaking, Lord. Help us to submit to your word. We praise you, we thank you, we glorify you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மக்களை ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மையை அறிந்து கொள்ள வசனத்தை தியானிக்க வேண்டும். இந்த உலகம் பல காரியங்களை சொல்லும். வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. டேக் கேர். காட் பிளெஸ்.